ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, என்னப்பா நான் மட்டும் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறேனே, ஒரு கஷ்டம் முடிந்தால் பின்னாடியே இன்னொரு கஷ்டம் என என்னை கஷ்டங்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. அதில் சந்தோஷம் என்றே ஒன்றவே நீங்கள் கொடுக்கவில்லையே, ஏனப்பா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மறந்து விட்டீர்களா? நான் இருக்கிறேன் என்று கூறுகிறீர்களே, என் சந்தோஷம் மட்டும் என்னிடம் இல்லாமல் பண்ணி இருக்கிறீர்களே, ஏனப்பா? நீ என்னிடம் கேட்டு கொண்டிருக்கிறாயல்லவா தங்கமே? எல்லாவற்றிற்கும் காரணம் நீதான் குழந்தையே. என்னவென்று சொல்கின்றேன் கேள். மற்றவர்கள் மேல் நீ வைக்கின்ற அளவு கடந்த பாசங்கள், அளவு கடந்த அன்பு என நம்பிக்கையும் தான் காரணம் இதற்கெல்லாம். நீ வைக்கின்ற அதே பாசத்தை அவர்கள் ஒரு நாளும் உன்மேல் வைப்பதில்லை என்பது நிச்சயமாக நான் கூறுவேன் என் தங்கமே. அதை நீ புரிந்து கொள்ளாமலேயே உன் வாழ்க்கையை கடந்து கொண்டே இருக்கிறாய். அவர் உன்மேல் அன்பு வைக்காமல் உன்னை பிரியும் தருணத்தில் கூட என்மேல்தான் ஏதோ தப்பு இருக்கிறது என்று எல்லா தவறுகளையும் உன்மேல் போட்டுக்கொண்டிருக்கிறாயே. இப்படி இருந்தால் எப்படி குழந்தையே சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிறையும்? அவர்களை நீ கண்மூடித்தனமான நம்புகிறாய். அவர்கள் எதை செய்தாலும் சரியாக தான் செய்வார்கள் என்று நம்புகிறார். எல்லாரிடமும் கண்மூடித்தனமான பாசம் வைக்கின்றாய். நீ நட்போடும் பாசத்தோடும் உரிமையோடும் தான் பழகுகிறார் எல்லாரிடமும். உன்னுடைய பாசத்தையும் நட்பையும் தப்பாக நினைத்து விடுகிறார்களே தங்கமே. இவர்களெல்லாம் நான் எல்லாவற்றையும் சொல்ல வரவில்லை. உன்னை சுற்றி சில பேர் இருக்கிறார்கள், அவர்களைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. கவலைப்படாதே என் தங்கமே. உன் கண்ணீரை வரவைத்த உறவு மரண வேதனையை நான் அடைய வைப்பேன் தங்கமே. அவர்க்கு போட ஆட்டத்திற்கும் செய்த தவறுக்கும் தண்டனையை கொடுக்க போகின்றேன். அவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி கொடுத்தே தீருவேன் குழந்தையே. உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் இப்போது வந்துவிட்டது. அவர்களுக்கான தண்டனையை நான் கூடிய விரைவில் கொடுத்து விடுவேன் பிள்ளையே. காலத்தின் கட்டாயத்தில் நீ எது கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கிறதோ, அதனால் இனி இவ்வாறு நடக்காது தங்கமே. அவன் ஒளியப் போகின்றான். உன்னை கண்கலங்க வைத்த அவன் அழிக்கப் போகின்றேன். அவனுக்கு மரண வேதனையை காட்டப் போகின்றேன். உன்னை கஷ்டப்படுத்தி அனைவருக்கும் மரண வேதனை இப்பொழுது அடைய விடுவேன் தங்கமே. உன் அப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. கடந்த காலத்தை நினைக்காமல் சந்தோஷமாகவும் தைரியமாக இரு. இனி வரும் உனக்கு அனைத்தும் நன்மையாக நடக்கும். நான் துணை இருக்கின்றேன். உன்னிடம் அத்தனை ஆட்டமான ஆடியவனுக்கு நான் முடிவு கட்டுவேன் பிள்ளையே. எதையெல்லாம் அவன் சாதாரணமாக எண்ணி செய்து கொண்டிருந்தானோ அதுவெல்லாம் தவறு என அவன் ஆழ் மனதில் புரிய வைப்பேன். அவன் மூளைக்கேறும்படி கூறுவேன். அவனே உணர்வான் நாம் செய்தது தவறு. உன்னை இவ்வாறு கஷ்டப்படுத்தி இருக்கவே கூடாது என அவனே நினைப்பான் பிள்ளையே. அதனால் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு குழந்தையே. அவன் செய்த அனைத்திற்குமான தண்டனை கிடைக்கும்.
அவன் செய்த கர்மா அவன் உயிர் பிரியும் நேரத்திற்குள் சிறிதளவாவது அவன் அனுபவித்துதான் செல்வான் பிள்ளையே. அவன் செய்தது அவன் அறுவடை செய்யாமல் இறக்க மாட்டான். அவன் இறப்புக்கு முன் இதை அனைத்தையும் அனுபவித்துதான் செய்வான் பிள்ளையே. உன்னை எத்தனை ஆசை வார்த்தைகளில் ஏமாத்தியிருப்பான். அது தவறுதானே? உன்னை நம்ப வைத்து கழுத்து அறுத்தது போல் அனைத்தையும் உண்மை என போல் சொல்லி ஒரு கதை நாடகம் போல்தான் உன்னிடம் நடத்தி கொண்டிருந்தான். தவறு செய்த அவனை நான் விட்டு விடுவேன் என்று நினைத்து விடாதே. நீ அவன் மேல் வைத்த முட்டாள்தனமான அன்பை இந்த அப்பனுக்கு தெரியப்படுத்த தேவையில்லை. அவன் உன்னை உண்மையாலும் நேசிக்கவில்லை என்பது உன்னிடம் கூறவே வந்தேன் பிள்ளையே. அவன் உண்மையாக இருக்கிறான் என்று உனக்கு தோன்றினால் நீ இதை செய்து பார். அவன் நிச்சயம் உன்னை ஏமாற்றுகிறான் என்பது உனக்கு புரிய வரும் பிள்ளையே. அவன் பேசும் ஒரு வார்த்தையில் கூட நீ மிக முக்கியம் என்ற ஒரு உணர்வு உனக்கு என்றும் உண்டாகி இருக்கவே இருக்காது. முதலில் காதலை சொல்லிய அந்த தருணத்தை தவிர அனைத்து நாட்களும் இது நமக்குதான் என்ற அலட்சியம் அவனுக்கு வந்துவிட்டது பிள்ளையே. இப்பொழுதெல்லாம் உன்னை விட ஒன்று என தாவி விளையாடி கொண்டிருக்கிறான் பிள்ளையே. உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன். இதற்கு மேலும் உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவனை ஒரு நாள் முழுவதும் கவனித்துப் பார். உனக்கு அனைத்து உண்மைகளும் தெரிய வரும் பிள்ளையே. பொய்யென்று நினைக்காதே. பொய்யென்றால் இந்த அப்பனுக்கு தெரியப்படுத்து. என் குழந்தையே, நான் சொல்வது பொய்யென்று நீ நினைக்கிறாயா? நீ செய்துவிட்டு சொல் இந்த அப்பனிடம் வந்து. குழந்தையே, உன்னை அவன் இறுதி நாள் வரை பார்த்து கொள்வது கஷ்டம்தான். பாதியில் வந்து பாதியில் போய் என நினைத்து உன்னிடம் பழகி கொண்டிருக்கிறான். அவனை நம்பி உன் வாழ்க்கையை கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது என்றே உன் அப்பன் உன்னை தேடி வந்தேன். உனக்கு துணையாக இருப்பதால் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். உன் பக்தியினால் தான் உன் அப்பன் உனக்காக வந்து செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. எதையோ யோசித்து வாழ்க்கையை அவனிடம் கொடுத்து ஏமாந்து விடாதே. உண்மையான மனிதர்கள் இவ்வுலகிலும் உள்ளார்கள் என் பிள்ளையே. அவர்களை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உன்னிடமே சேர்ப்பேன். உன்னை நான் தவறான வழியில் செல்ல விடமாட்டேன் தங்கமே. ஏனென்றால் நீ என் குழந்தையாவாய். உனக்கு நல்லதைத்தான் உன் அப்பன் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கின்றேன் குழந்தையே. எதற்கும் ஒரு கால நேரம் இருக்கிறது. அதுவரை காத்திரு குழந்தையே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.